இங்கே சொல்லப்படுகிறது, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேம் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார்களாம்? சிறியோர்களும் ஆசாரியர்களும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் அவர்கள் எதற்காக தேவனுடைய சமூகத்தில் கடந்து போனார்கள் என்று சொன்னால், எதற்காக தாவீது சொல்கிறார், தேவன் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர்களில் நான் என்ன பண்ணியிருந்தேன்? மன மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ தேவனுடைய சமூகமும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை மன மகிழ்ச்சியாக்குற இடம் தேவன் ஆலயம். அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் 2 பேர் தேவனுடைய சமூகத்தில் போனார்கள். ஒருவன் மன மகிழ்ச்சியாக காணப்படுகிறான், ஒருவனுடைய இருதயம் காய்மாரகம் கொண்டது. அல்லேலூயா. காய்மாரகம் கொண்டது. அல்லேலூயா. அவன் சொல்லப்படுகிறது, அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே ஏன் அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொன்னால், அவன் தேவனை ஆராதிக்கதான் போனான். அவன் தேவனை ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் என்ன செய்யல? ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா. அதை நான் முதலில் சொன்னேன். தேவன் ஆராதிக்கிறது எப்படி ஆராதிக்கணும்? முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நாம் தேவன் ஆராதிக்கணும். புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிறது புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்தில் வருகிறதே ஆராதனைக்காக. அல்லேலூயா. நிறைய சபைகள் எழுதி போட்டிருக்கோம். நாம் போகிறோம், நம்ம யாராவது எங்க போறீங்கன்னு கேட்டா எங்க போகிறேன்? ஆராதனைக்கு போகிறேன்னு சொல்றோம். எப்படி? ஆராதனை வர்ஷிப்புக்கு போறோம், ஆராதனைக்கு போறோம். ஏன் அந்த வேலை யூஸ் பண்றோம்னா, தேவனை ஆராதனைக்கு தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆராதனை தான் பல சம்பவங்கள் சம்பவிக்கிறது, பல காரியங்கள் சம்பவிக்கிறது. அல்லேலூயா. தேவனை துதித்து பாடும் பொழுதுதான் பல காரியங்கள். அங்கே பாருங்க, பழைய பாட்டு காலத்திலே தேவனை துதித்து பாடும் பொழுது என்னாச்சா, எரிகோ மதில் தானாக விழுந்தது. அல்லேலூயா. எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது தேவன் ஆராதிக்கும் பொழுது. இன்னுமாக இங்கே ஒருவர் ஆராதிக்கிறார், எக்காலங்களை ஊதி அந்த பானைகளை உடைத்து போட்டு எக்காலங்களை ஊதி தங்களுடைய அந்த தீவெட்டிகளை வலது கையில் பிடித்துக் கொண்டு அங்கே எக்காலங்களை ஊதும் பொழுது அது ஒரு விதமான ஆராதனை. அங்கே ஆராதிக்கும் பொழுது அங்கே பதிவிருந்ததான மீதியான கூட்டங்கள் என்ன பண்ணார்களாம்? வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. 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 பாருங்க, இப்படி அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், பல முறைகளில் ஆராதிக்கிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள். 7 முறை சுற்றி வருகிறார்கள். அப்போ 7வது முறை சுற்றி வரும் பொழுது என்ன செய்கிறது? எதிரோ கோட்டை என்ன செய்கிறது? உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவன் பெரியவர்களோடு என்ன செய்கிறாரா? ஏற்றிருக்கிறது. பாருங்க, எரிகோ கோட்டை எதற்காக கட்டப்பட்டதுன்னு சொன்னா, யாரும் இந்த கோட்டைக்கு செய்யக்கூடாது, யாரும் இந்த கோட்டைக்கு செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த கோட்டை அவன் அடிஸ்தானம் எல்லாம் பலமா இருக்கு, அஸ்திவாரங்கள் பலமா இருக்கு. அதுக்கு மேலே குதிரைகள் ஓட்டுகிற விதத்துல அது என்ன செய்கிறது? பலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு பலமான அந்த எரிகோ கோட்டையை எப்படி இடிந்து விழுந்ததாம்? துதியினால் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவங்க நம்பி இருந்த நம்பிக்கை எல்லாம் இவர்கள் தேவனை துதிக்கும் பொழுது அது உடைந்து விழுந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்பி இருக்கிற நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து போடுகிறது தேவனை ஆராதனையினாலே. அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையினாலே நமக்கு விரோதமாக பிசாசு வைத்திருக்கிறதான எல்லா தந்திரமான ஆலோசனைகள் என்ன செய்யும்? சுக்கு நூறாக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான எண்ணங்களை வைத்திருக்கிறார்.
நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை குறித்து பிசாசு இவனை விடக்கூடாது, இவனை விட்டால் இவன் வேற பைபிள்வான்னு சொல்லி தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுகிறான் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது தாயின் வயிற்று உருவாகும் முன்பாக நம்மை குறித்து என்ன பண்ணிருக்கிறாராம்? முன்குறித்திருக்கிறார். தேவன் முன்குறித்திருக்கிறார். பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னா கட்டி போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கட்டுகளை யார் அவருக்கு வேண்டும் என்று சொன்னார்? நாம் நமக்கு. அல்லேலூயா. தாவீது பாருங்க, தேவனுடைய இருதயத்திலே இருந்ததே நாம் செய்தபடியினாலே அவனுக்கு அவனை கட்டுகள் திசைப்பட்டுச்சு, அவிழ்க்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அவன் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சோ, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லியிருந்தார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே ஒரு விக்கிரகங்களோ ஒரு தோப்புகளோ அங்க பார்வோன் அங்க யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்க சுதந்திரித்து அங்கே சுலமாக வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அங்கே நடந்தது நேர்மாறி நடக்கிறது. நேர்மாறி நம்ம வெட்டி எல்லாம் செய்கிறார்கள். ஆனா அங்க தேவனை பரிச்சயமாக்குவார்கள். அவங்க தேவன் சொல்லுகிற காரியத்தை அவங்க முழுமையாக செய்து முடிக்கவில்லை. அல்லேலூயா. முழுமையாக செய்து முடிக்கவில்லை. அதனாலே தேவனுடைய கோபம் அங்கே கடந்து வருகிறது. அல்லேலூயா. தேவன் சவுலிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சவுலே நீ புறப்பட்டு போய் அந்த அந்த ஆடு மாடுகளையும் அங்கே இருக்கிற மனுஷர்களையும் எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலிடத்தில் ஆண்டவர் காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் அவன் அங்கே கடந்து போய் அந்த குள்ளமையான ஆடு மாடுகளை என்ன செய்கிறானா? தப்ப விட்டு அவன் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கும் தேவன் நமக்கு எதற்கு அழைத்திருக்கிறார் சொன்னால் தப்ப விடுவதற்கல்ல, நமக்கு விரோதமான ஆயுதங்கள் வாக்காமல் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் அவைகளை தேவ வார்த்தையாக செய்யணும், சங்கரித்து போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது 2 நாளாகவும் 34 அதிகாரம் அதுல 27 வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு அந்த குடிகளுக்கு விரோதமாய் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய இருதயம் இழகணும். தேவ வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் செய்யணுமா? இழக வேண்டுமா? அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டுமா? நாம் நம்முடைய அங்கே சொல்லப்படுகிறது, அவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால். அல்லேலூயா. அவன் தேவனுடைய சமூகத்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் தேவ சமூகம் என்கிறது உபவாசம் பண்ணி அழுது போராடுகிற இடம். அல்லேலூயா. இன்னும் நாம் ஆராதிக்கிற இடம், இன்னும் போராடுகிற இடம், பலவத்தம் பண்ணுகிற இடம் தான் தேவனுடைய சமூகம். இங்கே இவர்கள் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயம் விலகினது. இல்லையா? அநேகருக்கு வார்த்தைகளை கேட்கும் பொழுது இருதயம் கடனை கொள்ளும். ஏன் கடனை கொள்கிறது சொன்னால் அவனுடைய இருதயத்தை தேவன் செவ்வைப்படுத்தாதபடிக்கு அவனுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்களுடைய கண்களை செய்கிறார்களா? மூடிக்கொள்ளுகிறார்கள். இல்லையா? வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரணும். வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ளாக நம்முடைய பாவங்களை நினைப்பூட்டப்படணும், நாம் செய்த காரியங்களை நினைப்பூட்டப்படணும். அந்த இடத்துல நம்மை தாழ்த்த ஆண்டவரே, வசனத்துக்கு விரோதமான பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே, வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு ஒரு விஷயம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்கள் விலகப்படணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க 30 பாருங்க, அங்க சகல யூதரும் சகல யூத மனுஷரும் எருசலேம் குடிகளும் ஆசாரியர்கள் லேவியர்களும் பெரியவர் சிறியோர் மட்டும் உள்ள
சகலரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக பாருங்க, நீங்க தேவனுடைய சமூகத்திலே வந்து ஒன்று கூடியிருந்தா பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதற்காக அவனுக்கு இடதை விலகுவது, இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்திலே வந்து தங்களை தாழ்த்தும்படியாக, தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக, இனி நாங்கள் தேவனுக்காக ஜீவிப்போம் என்று தங்களை தேவனுக்காக சரண்டர் பண்ணும்படியாக என்ன செய்கிறார்களாம்? தேவனுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாம் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே நினைச்சோமா ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் என்று சொன்னாலே நம்மை தாழ்த்தி 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 தாழ்த்தி, அப்போ பாருங்க, பரலோகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல யோவான் பேதுரு நினைக்கிறேன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ரட்சிப்புகிற விசுவாசம் உண்டு கண்டு. அல்லேலூயா. பாருங்க, அந்த பேதுருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சப்பானிக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை அவன் காட்டி கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீ எழுப்பி அங்க நெல், அப்பொழுது அவனுக்கு விடவமாக மாறி போகிறது. அல்லேலூயா. அவனுடைய கட்டு அங்க உடைக்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படணும்னு சொன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இன்னைக்கு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். முடிவு வரையும் பாதுகாத்துக் கொள்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரையும் பாதுகாத்துக் கொள்ளப்படுகிற விசுவாசம், ரட்சிப்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிறவங்க தேவனுடைய கரங்களே எப்போது இருக்கணும். எப்போது ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றிலிருந்து சாகிற வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை ஒருபோது வழி போகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் வழி போகும் பொழுது தேவனுக்கு அந்த இடத்திலே நீதி நடப்பிக்க முடியாது, தேவனுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக செம்மை உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிறார் சொன்னார்? அவன் காணாத இடத்தை தேவன் சொல்லுகிறார், நீ அந்த இடத்துக்கு போய் என்று சொல்லும் பொழுது அந்த காணாத இடத்தை எல்லாத்தையும் விட்டு அவன் போகிறான். அல்லேலூயா. அவன் விட்டு போகிறான். விட்டு போகும் பொழுது தேவன் அவரை அந்த இடத்துல தேவ வார்த்தையை மதிக்கிறபடினாலே, தேவ சத்தத்தில் செவி கொடுக்கிறபடினாலே தேவன் அவனை மானிக்கிறார். அல்லேலூயா. அவன் அங்கே இருந்து வருகிறான், வந்து ஆயிற்று. ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது? பிள்ளைகள் கிடையாது. அப்பொழுது தேவன் அவனை கேட்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு ஒரு குறை இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன இல்லை, என்னோட வீட்டில் இருக்கிற ஏழைக்காரர்கள் எல்லாம் பிள்ளை இருக்கிறது, எனக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியை எப்படியாக நான் மாற்ற போகிறேன்? வானத்து நட்சத்திரங்கள் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. கடற்கரை மணலை போல மாற்ற போகிறேன். உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படி இருக்குமா? எண்ணி முடியாதா இருக்கும் என்று சொல்லி இந்த எண்ணி முடியாத சந்ததியை எண்ணபடியாக தாவீது ஒரு பாவத்தை செய்கிறான். யோவேலிருந்து சொல்கிறார், அந்த சந்ததிகளுக்கு எண்ண வேண்டும் என்று சொல்லி எண்ண தொடங்கும் பொழுது அங்கே வாதை உண்டாகிறது. அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன் ஆண்டவரே. அதை ஒன்றாவது அந்த 2 நாளாகவும் 1 நாளாகவும் வசனம் இருக்கும், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் மன்னிப்பு கேட்கிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் மன்னிப்பை கேட்கிறான். ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லிக்கிறான். 22 அதிகாரத்துக்கு வாங்க. 33 அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் விழுகிறது. பாருங்க, அங்க தாவீது சொல்லுகிற பாருங்க, ஆண்டவரே நான் செய்திருக்கிற பாவம் ஆண்டவரே, நான் செய்திருக்கிற காரியம் ஆண்டவரே, அப்ப அந்த ஜனத்தை என்ன வேண்டும்? 11 சொல்றீங்க. தாவீது தேவனை நோக்கி
ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடைபெற்றேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாய கர்த்தாவே, பாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எண்ண முடியாதா இருக்கும் என்று சொல்லுகிறதை இங்கே தாவீதுடைய இருதயத்தை சத்துரு ஏவுகிறான். அது 21 அதிகாரம் 1 சொல்லப்படுகிறது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவினான். அல்லேலூயா. தாவீது ஏவப்படுகிறான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீது இருதயத்தை பிசாசு ஏவுகிறான். அல்லேலூயா. தாவீது யாரோடு இருக்கிறவன்? தேவனோடு இருக்கிறவன். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு கலகம் உண்டாகணும், அங்கே மரணம் உண்டாகணும், அங்கே கூக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது இருதயத்தை யார் ஏவுகிறதா? சாத்தான் ஏவுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல எண்ணப்படுகிறது. அப்ப எண்ணும் பொழுதும் அங்கே எல்லாம் எண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எண்ணுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, 4 வசனத்துல பாருங்க, யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை நிறுத்தப்படினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேலை சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தானியத்தை கொண்டு வந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் பட்டை உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும் இருந்தபடியினால் உள்ளவர்களை எண்ணாதே போனான். அல்லேலூயா. தாவீது சொல்லி என்ன செய்யா எண்ணல. ஏன்னா அது தேவனுடைய பார்வையில் இருக்குதான் அறிவிப்பான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடற்கரை மணலை போல் இருப்பார்கள், வானத்தில் நட்சத்திரம் போல் இருப்பார்கள் சொல்லி தேவன் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. தாவீது தேவனை ஆராதிக்கிறான். பாருங்க, நல்ல முறையில் ஆராதிக்கிறான், முழு பலத்தோடு ஆராதிக்கிறான். ஆனாலும் பிசாசை தெரிஞ்சுக்கிறானா? ஏவுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் பிசாசு அடிக்கடி நம்ம இருதயங்களை ஏவுவான். அல்லேலூயா. ஏவும் பொழுது அது தேவனுடைய ஏவுதல் தானா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி? யாருடைய ஏவுதல் தானா? தேவனுடைய ஏவுதல் தானா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு என்ன உண்டாகுமா? நற்புத்தி உண்டாகும். என்ன உண்டாகும்? நற்புத்தி உண்டாகும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது அந்த இடத்திலே மதீனமான காரியத்தை செய்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மையப்படுத்துகிறோம். ஆனாலும் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மதியீனம் வருகிறது. அடிக்கடி இருதயம் விசுவாசம் இருதயத்தை ஏவுகிறார். எதற்காக என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படியாக இங்கு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டு பண்ணும்படியாக விசுவாசம் தாவீது இருதயத்தை ஏவுகிறது போல இன்றைக்கு அநேக இருதயங்களை விசுவாசம் ஏவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மீறி போகக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மீறும் பொழுதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே ஒரு பாதை உண்டாகுது, இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் ஒரு பாதை உண்டாகுது என்று நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாதை தேவன் செய்கிறாரா? அந்த இடத்துல தேவனை மனஸ்தாபப்படுகிறதாக அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனே அங்கே ஒரு மனஸ்தாபப்பட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாரா? அந்த காரியத்தை அங்கே நிறுத்துகிறார். அல்லேலூயா. எப்ப அது நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் தாவீது மீண்டுமாக தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது வாசிப்போம். அதே 22 அதிகாரம் 22 அதிகாரம் 26 வாசிங்க. அங்கே கர்த்தர் ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன்
தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஆராதிக்கிற வரைக்கும் அங்கே தேவதூதன் பட்டயத்தை வைத்து சங்காரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பயங்கர சங்காரம் அங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவன் மீண்டுமாக அவன் உணர்வடைந்து தேவனுடைய சமூகத்தை அவன் என்ன செய்கிறானா? சர்வாங்க தகன பலிகளையும் அல்லேலூயா விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் செலுத்துகிறான். பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் செய்த தப்பாண்டவரே, நாளைகள் இன்னத்திற்கு இந்த ஆணைகள் பாவம் என்ன பாவம் செய்தாண்டவரே என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் என்ன செய்கிறானா? தேவனுக்கு ஒரு பலி செலுத்துகிறான். தேவனுக்கு அந்த பலிகளை செலுத்துகிறான். பாருங்க, அவன் பலிகளை செலுத்தும் பொழுது தேவன் அவனுக்கு மரணோத்தரவு கொடுத்து அந்த வாதை ஆண்டவனுக்கு ஸ்டாப் பண்ணுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் உண்மைதான். ஆனா அடிக்கடி நம்மளை ஆலோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கிறோம்? ஆராதனை வழியில் நிற்கிறோமா? வசனத்தின் வழியில் நிற்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா என்று சொல்லி நாம் அடிக்கடி ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா பிசாசானவன் அடிக்கடி நம்மை கொள்ளை இடுகிறவனாக பிசாசானவன் நம்மை கொள்ளையிடுகிறவன் இல்ல. இது நல்ல ஆலோசனை தான். தேவனுக்கு இருக்கிறார், நான் தேவன் ஆராதித்தேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். வேதம் சொல்கிறது அவன் தந்திரம் உள்ளவன். பிசாசு தந்திரத்தோடு செயல்படுகிறவன். அந்த தந்திரத்தை எப்படி முறியடிக்கணுமா? வசனத்தை கொண்டு முறியடிக்கணும். அதுதான் புதிய பாட்டு காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் உலகத்தில் வருவார்கள், அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள், அநேகர் பிசாசுல வலையில் சிக்குவார்கள். ஆனாலும் நீங்க நிச்சயக்கூடாது, ஆண்டு வலையில் சிக்கக்கூடாது. எப்பொழுதுமே வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கணும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு வருவார்கள், நான் தான் இயேசு என்று சொல்லி வருவார்கள். அப்படி புதிய பாட்டிலே இயேசு வசனத்தை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக சொன்னா தேவன் ஆராதிக்கிற ஜனங்களையும் விசுவாசிவானா பைபிளில் சொல்லப்படுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இது வஞ்சிக்கப்படுகிறதான நாட்கள், இது கடைசி காலங்கள். இன்னைக்கு தேவன் பேசுகிறது போலவே பிசாசு அநேகருடைய காதுகளிலே பேசுகிற காலம். அல்லேலூயா. தேவன் பேசுவது போலவே இருக்கும், தேவன் ஆலோசனை போலவே இருக்கும், தேவன் ஏவுவது போலவே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்க, அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டவுடனே அவருடைய இருதயங்கள் இளகி என்ன செய்கிறார்களாம்? ஆலயத்திலே ஒரு பக்கம் வந்து கூடுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. தானியேல் 6:20. துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. பாருங்க, தாவீது எப்படி ஆராதித்தானா? தானியேல் எப்படி ஆராதித்தானா? சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதித்தான். அல்லேலூயா. அப்ப தேவனை அவன் இடைவிடாமல் ஆராதித்தபடியினால அவனை ஆண்டவர் எந்த இக்கட்டுகளுக்கும் அவன் என்ன செய்கிறானா? பிசாசுடைய தந்திரங்களுக்கெல்லாம் நீங்களாக்கப்படுகிறான். அல்லேலூயா. பிசாசுடைய வல்லமைகளுக்கெல்லாம் அவன் நீங்களாக்கப்படுகிறான். பிசாசுடைய சதி மோசங்களுக்கெல்லாம் அவன் நீங்களாக்கப்படுகிறான். இவன் தேவனை ஆராதிக்கிறபடியாலே குற்றம் பிடிக்கப்பட்டவன் தானியேல். அல்லேலூயா. தேவன் ஆராதித்தபடியாலே குற்றம் பிடிக்கப்பட்டு தாவீது ராஜாவுடைய பத்திரத்திலே கையெழுத்து போடப்படுகிறது. பொச்சிலே அல்லாமல் யாரையும் செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கையெழுத்து போடப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல அது தானியேல் இதையெல்லாம் கேட்டவன் பாட்டு செய்கிறானா? அவன் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இப்ப ஆராதிக்கிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிறான். ராஜாவை கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவங்க எல்லாம் இவனுக்கு விரோதமாக எழுந்து எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. அந்த சின்ன கேள்விக்குள்ள அவன் போடப்படும் பொழுது இவனுடைய ஜெபம் அதோட க்ளோஸ்.
அல்லேலூயா. அவன் நம்பிக்கை அதோட க்ளோஸ். இனி நம்ம தேசத்திலே ஆராதனை சவுண்ட் கேட்காது. அந்த ஜன்னல் திறக்கப்பட்டு எஸ்ரேக்கு நேராக ஜெபம் பண்ண மாட்டான். அவனுடைய கதையெல்லாம் இதோ இன்றைக்கு க்ளோஸாக போகிறது என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய ஜெபத்தை தடை பண்ணபடியாக, அவன் இடைவிடாமல் ஆராதிக்க விடாதபடிக்கு பல தடைகள் அங்கே வந்தது. ஆனால் அவன் அந்த இடத்துல ஒன்றுக்கு அவன் செவி கொடுக்கல. யாரு? அவன் ஒன்றுக்கு செவி கொடுக்கல. எந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கல. அவன் எந்த ஆலோசனை கொடுக்காதபடிக்கு அவன் முன் செய்து வந்தபடி, அல்லேலூயா, அவன் முன் எப்படி செய்து வந்தானோ அதே போலவே தேவன் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சிங்கக்குட்டிகளை போடப்படுகிறான். அந்த சிங்கக்குட்டிகளை போடப்படும் பொழுது அந்த சிங்கங்கள் இவருக்கு எதவாக மாறுகிறது? தலையணியாக மாறுகிறது, மெத்தையாக மாறுகிறது. அல்லேலூயா. சிங்கம் இவருக்கு நல்ல ஒரு தலையணியாகவோ நல்ல ஒரு மெத்தையாக மாறுகிறது. நல்லா தூங்குறான். அல்லேலூயா. அது யாருக்கு தூக்கம் வரல? ராஜாவுக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா. அவன் அங்க இங்கே உலாவுகிறான், அங்க இங்க ஓடுகிறான். கிழக்கு விழுத்தவுடனே ஓடுகிறான். ஓடி அங்க வந்து தூரத்திலிருந்து கூப்பிடுகிறான். துயர சத்தமாய் கூப்பிடுகிறான். தானியேலே, நீ ஆராதித்த தேவன் ஒரு விடுவிக்க வல்லவா இருந்தாரா அப்படின்னு கூப்பிடும் பொழுது இவனுக்கு சவுண்டா கேட்ட பிற்பாடு அவருக்கு ஆறுதல். அல்லேலூயா. ஆம் ராஜாவே, தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருந்தார். இப்பொழுது அந்த ராஜாவுக்கு நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஒரு மனசுக்கு ஒரு ஆசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து அவனை தூக்கி வெளியே விடுவாங்க. அவனை ஆராதிக்காதபடிக்கு, ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு, எருசலேமிலே கதவை திறந்து ஜெபிக்காதபடிக்கு யாரெல்லாம் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட வைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த சிங்கக்குட்டிகளை போடும் பொழுது அவர்கள் சிங்கக்குட்டிகளை தாழ போதுமாகவே அவருடைய எலும்புகள் எல்லாம் முறித்து போட்டது. எப்படி? எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டது. வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய எலும்புகளும் முறிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீதிமானுடைய எலும்புகள் எல்லாம் தேவன் பாதுகாக்கிறார். நீதிமானை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இது பாருங்க, அந்த இடத்துல எல்லாரும் அந்த இடத்துல பாருங்க, ஆராதனை நம்ம சரியானவர்கள் ஆராதித்தால், நம்மை ஆராதிக்கிறதை யார் நிந்தித்தாலும் அவங்களுக்கு அந்த பாடம் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் பயந்து ஆராதித்தால் நம்முடைய ஆராதனைக்கு பதில் கிடைக்காது. எந்த இடத்திலையும் நம்பிக்கையோடு உறுதியோடு ஆராதிக்கணும். எந்த இடத்திலையும் வாய்களை திறந்து அவர் நல்லவர் என்பதை பிரஸ்தாபப்படுத்தணும். ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் தேவன் என்பதை நாம் பிரஸ்தாபப்படுத்தணும். அல்லேலூயா. அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறார். எந்த இடத்திலையும் அவர் இறங்கி வருகிற தேவனாகும். அல்லேலூயா. அவர் உயர்த்துகிறார். எந்த இடங்களிலையும் அவர் இறங்கி வந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனை என்ன செய்யணுமா? ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதுல 25 வசனத்துலாங்க. எபிரேயர் 10:25. சிலர் விட்டுவிடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறத பாருங்க, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவதை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ சபையில எதற்காக ஒன்று கூடுகிறோம் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கும்படியாக, புத்திரங்கள் மாற்றப்பட்டபடியாக, விசுவாசம் நம்மளுடன் பேசாமல் இருக்கும்படியாக தான் தேவன் சபையிலே நம்மை ஒன்று கூட பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய களிம்புகள் அங்கே மாற்றப்படுகிறது, நம்முடைய குறைகள் அங்கே மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய குற்றங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது ஆண்டு சொல்லுகிறாரு, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவுள். மனுஷன் புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும். புத்தி சொல்லி விடக்கூடாது. வசனங்களை ஆராயணுமா? அல்லேலூயா. புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணுமா? அல்லேலூயா. வெறும் துதியோடும் வெறும் ஆராதனையோடும் இருக்கக்கூடாது, வெறும் ஜெபத்தோடும் இருக்கக்கூடாது. வசனங்களை ஆராயணுமா? வசனங்களை ஆராய்கிறதுனாலே நமக்கு நற்புத்தி உண்டாகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாருங்க, வசந்த புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி செல்ல வேண்டும். சத்தியத்தை அடைந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் பயத்தோடு எதிர்பார்ப்புதலும் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்புதலும் பாருங்க. நியாயத்தில் வரும் என்று நம்ம இருந்த ஆண்டரை எதிர்பார்த்து பாவத்துக்கு விலகி விடணும். அல்லேலூயா. குறை குற்றங்களுக்கு எல்லாம் மாறணும். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை ஆராதித்து புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும். புத்தி வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணுமா? தேவ வசனங்களை தியானித்து பார்த்து கொண்டே இருக்கணுமா? அல்லேலூயா. பாருங்க, இந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகம் இருக்கும் பொழுது ஒரு எண்ணில்லாத சமாதானம் நமக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. எதற்காக ஆராதிக்கிறோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிற பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, அடிக்கடி நாம் சமாதானத்தை இழந்து போவோம், அடிக்கடி பொறுமை இழந்து போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, எல்லாரும் சிலர் சபைக்கு விட்டு விடுவது போல நீங்கள் சபை விடாதான். அநேக சொல்லுகிறது உண்டு. நான் வசனம் எல்லாம் எனக்கு தெரியும், நான் எதுக்கு அடிக்கடி சபைக்கு போகணும், எனக்கு வசனங்கள்லாம் தெரியும், ஒரு நாள் லீவ் போட்டா என்ன. ஆனா ஆண்டு சொல்றாரு, சிலர் விட்டு விடுவது போல. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தெரியும் என்று ஒரு மனுஷன் சொல்லுவார் என்று சொன்னால் அவன் தான் உண்ணா நம்பர் பாருங்க. அல்லேலூயா. அவன் தான் உண்ணா நம்பர் குறை உள்ளவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும். அப்படின்ட்டு யார் சொல்லுகிறார்களோ நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டாயிற்று என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஒன்னா நம்பர் பாவியா. அல்லேலூயா. அதனால நான் ஒருபோதுமே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டு விட்டேன், நான் குறைகள் நீக்கப்பட்டு விட்டேன், குற்றங்கள் நீக்கப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒருபோது நினைச்சக்கூடாது. நம்மை நாம் நினைச்சக்கூடாதான், பெருமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எப்போதுமே தாழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. எப்போதுமே அமர்ந்திருக்கணும். எப்ப ஜெயிக்க உட்கார்ந்தாலுமே அப்பா என் குறைகளை எல்லாம் எனக்கு என்ன செய்யணும், மன்னிக்கணும், என் குற்றங்களை எல்லாம் எனக்கு மன்னிக்கணும். எப்போதே விட சமூகத்திலே அவனால் உடனே சொல்லணும், இயேசுப்பா என் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்படணும் ஆண்டவரே. எப்போது ஆராதிக்க வந்தாலும் ஆண்டவரே, இப்போது ஆராதிக்க போகிற ஆண்டவரே, நான் ஆவியில பலப்படணும் ஆண்டவரே, ஆவியில தைரியம் கொள்ளணும் ஆண்டவரே, என் இருதயம் பலப்படுத்தப்படணும், என் இருதயம் களி கூறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே அந்த பிள்ளை வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், களிப்பாய் துள்ளிச்சு. அல்லேலூயா. பாருங்க, அந்த வாழ்த்துதல், அந்த தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல வெளிப்பட்ட உடனே, அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம் வசனத்தின்படி ஆராதிக்கும் பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளுகிற அளவுக்கு அங்கே ஒரு வெளிப்பாடு வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. ஒரு களிப்பகை உண்டானது, ஒரு சமாதானம் உண்டானது. பாருங்க, ஆண்டவரை நான் எப்பொழுதே ஆராதித்து 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 நம்முடைய சரீரத்துக்குள்ள அவர் வைத்திருக்கணும், நமக்குள்ள அவர் வைத்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் ஆண்டவரை காணாத ஒரு சகோதரி தேடுகிறாள். தேடி 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 அவரை தேடி கண்டுபிடித்து எங்கே கொண்டிருக்கிறாளாம், தன்னுடைய வீட்டுக்குள்ளாக தேவனை கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்பொழுது அவளுக்கு அப்பதான் நிம்மதி. தேடி கண்டுபிடிக்கிறவரைக்கு அவளுக்கு என்ன இல்ல, நிம்மதி. அவளை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய தாயின் வீட்டுக்குள்ளாக அந்த அறைக்குள்ளாக கொண்டு வந்து வைக்கிறான். அல்லேலூயா. இன்று நம்முடைய வீட்டு அறைக்குள்ளாக யார் இருக்கணும்? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வீடுகளுக்குள்ளாகவே கன்னி அறைகளை ஒதுக்கிறது உண்டு. அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே அறை இல்ல. அல்லேலூயா. நம்முடைய வீடு தேவனுக்கு வீடாக இருக்கணும். அல்லேலூயா. கன்னியர் என்பது நம்ம வசனத்தில் அது இல்லாத ஒரு காரியம். அதான் பைபிள் சொல்கிறது, புறச்சாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், புறச்சாதி மார்க்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு
வேண்டாம். யாராவது இன்னைக்கு அது அநேக இடங்கள் நான் பார்த்திருக்கிறேன், அநேக வீடுகளை போல பார்த்திருக்கிறேன். அந்த இடம் அப்பா அப்படியாக்கும், அது சுத்தமா இருக்கணும், அது தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை மேம்படுத்துறவங்க கூட சொல்றாங்க. அந்த இடம் எப்படி இருக்கணுமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை தோன்றி கொண்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல அந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க, சுத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க, அந்த அறைக்குள்ள யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் பல நிபந்தனைகள் அங்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா வசனத்தில் அப்படி ஒரு நிபந்தனையுமே பைபிள்ல சொல்லப்படுகிறது. அந்த ஸ்திரீ என்ன பண்ணாலும் தன்னை பெற்றவருடைய அந்த வீட்டின் அறையில கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் விடாமல் பற்றி. அப்ப ஆண்டவர் நம்ம வீட்டுல தங்கணும், விசுவாசத்துல தங்க வேண்டியது. அல்லேலூயா. பாருங்க, இதையெல்லாம் நம்ம தேவனை ஆராதிக்க 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 ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க. அதான் சொல்றது, சிலர் சபைக்குள்ள விட்டுவிடுவது போல நீங்க விட்டு விடாதீங்க. எப்படி புத்தி செஞ்சு கொண்டிருக்கணும்? புத்தி நம்ம தேவனுடைய வசனத்துக்கு அடுத்தவைகள் நாம் காணணுமா? தேவ வசனத்துக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேடணுமா? உலகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடினால் அப்படிதான். அல்லேலூயா. ஒரு வீடு வைக்கிறோம், நீங்க ஆலோசனை கேட்கிறோம், ஒரு வீடு வைக்கணும்னு சொன்னா அந்த ஆசாரி பெஸ்ட் ஆசாரின்னு சொல்லுவாங்க. எந்த ஆசாரி? அப்பொழுது அந்த ஆசாரியை கூட்டிட்டு வருவாங்க. அல்லேலூயா. எந்த ஆசாரி வீட்டுல வந்து வரணும்? பைபிள்படியாக யாரு ஆசாரி? ஆசாரி யாரு? ஊழியக்காரன் தான் தேவனுடைய ஆசாரி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேம்பஸ்ல இருக்கிற ஆசாரி யாரு? நிக்கிறதுக்கு 24 மணிக்கு விழுந்து கிடக்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து தள்ளி வைக்கிறோம். அதே போல ஒரு அருவருப்பு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் ஒரு சாதாரண மனுஷன், பிசாசை வழிபடுகிறவன். அவனை நம்ம ஆசாரியை கூப்பிடக்கூடாது. யாரும் ஆசாரியை கூப்பிடணும்? ஊழியக்காரன் மட்டும் ஆசாரியை கூப்பிடணும். அல்லேலூயா. ஒரு நாள்ல ஒரு ஊழியக்காரர் எப்படியாக சொன்னார், அவர் வந்து வீடுகளுக்கெல்லாம் அந்த வீடு வைக்கிறவர், அவர் ஊழியக்காரர் தான். இருந்தாலும் ஊழியத்துக்கு முன்பாக ஒரு வீடு, அந்த ஃபவுண்டேஷன் இந்த வீடு வைக்கிறதுக்கெல்லாம் மொத்தனாக வீட்டு. அப்பொழுது ஒரு வீட்டுல அவரை கூப்பிட்டாங்க, எனக்கு வீடு வைக்கணும், எனக்கு ஆசாரியெல்லாம் கூப்பிட்டு தறி வைக்கிற லோக்கல்ல அந்த வைக்கிறதுல வசதிகள் கிடையாது, நீங்க தான் வந்து இந்த பூமியில சின்ன ஒரு சென்ட் பண்ணீங்க, அந்த இதுக்குள்ள அவர் வீடு வைக்க நீங்க வந்து ஒரு ஜோப் பண்ணி ஆரம்பிங்க. அப்பொழுது அவர் என்ன பண்ணாராம், அந்த இடத்துல வீடுக்கு அந்த பிளான் எல்லாம் போட்டு வீடு வைக்கப்பட்டுச்சு. இவர் அந்த இடத்துல அந்த அளவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாரு. நைட்டு தூங்கும் பொழுது ஒரு பிசாசு அவருக்கு முன்பாக வந்து, நான் போகிற இடத்துல நீ என்ன பண்ணி விட்டாய், நான் போகிற வழியில நீ என்ன பண்ணி விட்டாய், ஒரு பிளான் வரைஞ்சு கொடுத்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த அவரிடத்துல வந்து அவரை பயமுறுத்தினார். உடனே அவர் அந்த ஆவியை என்ன பண்ணாராம், கடிந்து போய், நீ வேற ஒரு வழியில் சரி போறதா இருந்தப்போ அப்ப இருக்கக்கூடாது, போகக்கூடாது, அங்கே தேவனுடைய பிள்ளை வசனம் சொல்லிட்டு அந்த ஆவியை அவர் கடிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அல்லேலூயா. பைபிள் ஸ்டடி படிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னதான ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல உண்மையில ஒரு ஆசாரம் தறிவைக்கு வந்து சொன்னாங்க, என்ன இருக்கு ஆட்சி வச்சு விடாதுங்க, வைக்க முடியாது, நீங்க அதனால இதை விட்டு வேற இடத்துல செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க எல்லாம். ஆனா அந்த இடத்துல ஊழியக்காரர் போனபடினாலே அந்த இடத்துல பாட்சியர் என்ன பண்ணிச்சு, தடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆலோசனை வரும்போது நினைச்சோட புறம் தள்ளக்கூடாது. எப்பொழுதுமே தேவனுடைய ஊழியக்காருடைய ஆலோசனைகளை தான் நினைச்சோமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாகுமா, சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய இடங்களில் ஊழியக்காரர் யாரும் செய்வதில்லை, மதிக்கிறது. யாரெல்லாம் மதிக்கிறாங்க, மந்திரவாதிகள் எல்லாம் மந்திரவாதிகளை பார்த்து எல்லாரும் பயம். அங்க யாரை பார்த்து பயம் இல்லை, ஊழியக்காரரை பார்த்து பயம். அல்லேலூயா. அந்த அளவாக நம்முடைய தேசத்தில் பிசாசு செய்வது அடிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மந்திரவாதி அவன் ஏதாவது சீர்திச்சு போடுவான், ஏதாவது பண்ணி போடுவான், நம்முடைய குடும்பத்தை அழித்து போடுவான் அப்படின்றதான பயம் இன்றைக்கு யாருக்கு இருக்கிறது, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கிறது. 24 மனிதரோ ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த காரியம் இருக்குது. அல்லேலூயா. நமக்குள்ள எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும், எப்படி விசுவாசம் இருக்கணும், அவருக்குள்ள இருக்கிறவரை விட நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவரை விட, மந்திரவாதிக்குள் இருக்கிறவரை விட, புரிசில் இருக்கிறவரை விட
எனக்குள்ள இருக்கிறவர் அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ராஜா அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அல்லேலூயா. நேற்று தினத்துல நான் செய்தி ஒரு செய்தி அல்ல, ஒரு சாட்சி தான் கேட்டேன். ஒரு இடத்துல சாது சுந்த ஊழியக்காரர் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வீட்டுல ரொம்ப நாளா எதிர்பார்த்தாங்க அவர் வரணும் திடீர்னு சொல்லிட்டு அவர் வருவதாக சொன்னாங்க. உடனே அந்த வீட்டில் இருந்து பயங்கர மகிழ்ச்சியோடு அவருக்கு நிறைய விருந்துகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்ப நிறைய விருந்துகளை அவர் ஆயத்தப்படுத்தி இருந்து இப்ப வருவார் அப்படி எண்ணி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அலங்கோலமாக அந்த ஒரு பிச்சைக்காரன் போல ஒருவர் அங்கே வந்து வசிக்கிறது ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்களாம், உனக்கு ஒண்ணு நினைச்ச முடியாது, தர முடியாது, அவரை தள்ளி போட்டு அவரை சீக்கிரமாக எடுத்து அப்புறப்பட்டு போ, சாத சுந்த வருகிறான நேரம் நீங்க நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பிடித்து அப்புறப்படுத்தி விட்டாங்க. அவர் விழுந்து கையிலே காலை காயத்தோடு அவர் இடத்தை விட்டு என்ன பண்ணாராம், நடந்து போய்விட்டார். வீட்டில் என்ன இருக்கிறது, நிறைய ஆகாரங்கள் இருக்கிறது, நிறைய ஆகாரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் அப்படி கடந்து போய்விட்டார். சிறிது நேரம் கழித்து அந்த இடத்துல சாத சுந்த வந்து விட்டார். அங்கி போட்டுச்சு, அங்கே வந்து வந்து வாங்க வாங்க, நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு எல்லாருமே வரவேற்று கொண்டு சாப்பாடு அறையில உட்கார வைத்து அங்கே சாப்பாடுகளை கொண்டு அவர் கொண்டு பரிமாறப்பட்ட உடனே அவர் சாப்பாடை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சாப்பிடவில்லை. சாப்பிடுங்க ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான் வைக்கப்பட்டது, உங்களுக்காக பரிமாறப்பட்டது என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்யல, சாப்பிடல. ஏனைய சாப்பிடல. அவர் ரொம்ப துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாராம். அப்பொழுது தன் அங்கியை அப்படியாக மாற்றி காட்டுகிறாராம். அந்த கையில அந்த விழுந்ததான அந்த வடுக்கள் அப்படியே அந்த ரத்தத்தோடு இருக்கிறது, ரெண்டு கையில இருக்கிறது, காலில் அப்படி காட்டி கொடுத்தாரு, காலில் இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இந்த இடத்துல வந்தேன் அல்லவா, அதுதான். இல்லையா, நீங்க யார் எதிர்பார்க்கிறீங்க, யார் எதிர்பார்த்தீங்க? பைபிளை சொல்லப்படுகிறது, சிறியவர்களுக்கு நீங்க எதை பிடிக்கிறீங்களோ அதை யாரை கொடுக்கிறது. அப்ப அந்த இடத்துல அவர் உண்மையாகவே அவர்கள் தேவனை விரும்புகிறார்களா, அவர் உண்மையாகவே தேவன் வசனத்தை நிலைநிற்கிறார்களா என்று அவர்கள் அவங்களை சோதித்தார். அந்த இடத்துல பாருங்க, அவர் வெட்கப்பட்டு அவர் அந்த இடத்துல அப்படியே எழுப்பி போய்விட்டார். கண்ணீரோடு இடத்துல போய்விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாது சுந்தரம் எதற்காக அப்ப பாருங்க, அவங்க நினைத்திருந்தாங்க, அவங்க வந்தா எனக்கு வீட்டுல பாதம் பட்டா போதும், எனக்கு வீட்டுல என்ன வரும், ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், அப்படி எல்லாம் நினைத்திருந்தார்கள். இல்லையா, அவர் அந்த இடத்துல இன்னொரு கோலத்தில் வரும் பொழுது அவர்கள் அந்த கோலத்தை இருக்கிறாங்களா, அவமதிக்கிறார்கள். இல்லையா, இல்லையா. இன்னைக்கு அதே போலதான் நம்ம பாருங்க, பைபிள் ஆரம்பிச்சு சொல்லி இருக்கிறாரு, தேவனுக்கு ஒரு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் சிறியவருக்கு கொடுக்கிறது அது தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு சாமானிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் நாம் தேவனை ஆராதிக்கிறோம், நாம் தேவனை துதிக்கிறோம் தான். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய இருதய செம்மையாக இருந்திருந்தால் அந்த இடத்துல அவரை அப்படி அல்ல தட்டி இருக்கிற மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆகாரம் கொடுத்து. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு சமாதானம் வந்திருக்கா, நாசம் வந்திருக்கா. ஆனால் அந்த வீட்டுல விருந்துகள் எல்லாம் பரிமாறப்பட்டது, எல்லா காரியம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல என்ன உண்டானது, துக்கம் உண்டானது, ஒரு மதியம் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் அடிக்கடி சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும், சாது சுந்தரம் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவருடைய பாதப்பட்டால் சமாதானம், அவருக்கு ஒரு விருந்து கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார்கள். ஆனால் அந்த சாது சுந்தரம் தேவனுடைய வசனத்தை சுமந்து திரிகிறார் என்பதை அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. அவருக்குள்ளே தேவன் தான் வாசம் பண்ணுகிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளாக யார் தான் தங்கணும், நம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளாக என்ன உண்டாகணும், உள்ளார்ந்த மனுஷன் பெறப்படணும்.
ஆவிக்கு மனுஷன் பலப்படணும். நம்மை ஆராய்ந்து ஆராதிக்கணும். ஆண்டவரே, ஏதாவது குற்றம் உண்டா, ஏதாவது குறை உண்டா, வேதனை உண்டாக்கும் வழிகள் எனக்கு உண்டோ என்று நாம் என்ன செய்யணும்? நம்மை ஆராய்ந்து வேதனை உண்டாக்குற வழிகள் நம்மை விட்டு மாறணும். அல்லேலூயா. துக்கம் உண்டாகிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறது நம்மை விட்டு நிச்சயமா மாற்றணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதும் தேவன் நிச்சயமா சரியாக ஆராதிக்கணும், எப்பொழுது நிச்சயமா சரியாக துதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த 2 நாளாகமம் 34 அதிகாரம் 30 மீண்டும் வாசிப்போம். வாசல் 30 அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ராஜா நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின் படியே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்கும் பொழுது, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 27ஆம் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினான். அல்லேலூயா. இங்கே நான் பார்க்கிறோம் 30 பாருங்க, ராஜா தன் ஸ்தானத்தில் இருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதனால் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வேன் என்று கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணி. அல்லேலூயா. அவரும்போதுமே தேவனுடைய ஆலோசனை புறக்கணிக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை செய்யக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. தேவனுடைய ஆலோசனையை ஒருவர் நினைச்சக்கூடாது, அல்ல தட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னையில் ரொம்ப ஃப்ரெண்ட். அவன் நான் வெளிநாட்டுல முந்தாமலைக்கு ஃபோன் பண்ண நேரத்தில் நான் ஏறி போகல ஹாஸ்பிட்டல் இருக்கு, என்னாச்சு அது பிள்ளைக்கு சொல்லுங்க, என்னாச்சு அது காய்ச்சல், லூஸ் மோஷன், அந்த ஒலிட்டிங்லாம் இருக்கு. எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 10 நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு வாரம் ஃபோன் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படின்னு சொல்லி சரி இருக்கட்டும் ஜோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் அப்புறமாக வீட்டில் நிறைய கூப்பிட்டு ஜோம் பண்ணலாம். நைட்டு நான் வந்து ஜோம் முந்தா நாளைக்கு நைட்டு ஜோம். அந்த காட்சி இன்னும் இருந்துச்சு இல்லை. அல்லேலூயா. அது பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. எல்லா காரியங்களும் ஓடி ஓடிக்க கூடாது, மருத்துவமனைக்கு. அல்லேலூயா. வசனத்தை நம்புறவங்க யாராவது நம்பணும். வசனத்தை நான் என்ன செய்யணும்? நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் யாரு? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் பரம வைத்தியர். அல்லேலூயா. யாரு? பாருங்க, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அநேக வைத்தியர்களை அவள் நாடி போனான். அல்லேலூயா. அநேக அவளுடைய உடமைகளை எல்லாம், அவளுடைய அந்த பணமை எல்லாம் வீணடித்தவள், செலவு பண்ணவள் வைத்தியத்திற்காக. இப்பொழுது பணமும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. அப்பொழுது அவளுடைய காது ஏதாவது தேவன் ஒருவர் விடுதலையாக்கிறவர் உண்டு என்பது அவள் காது கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த பலவீனத்தோடு ஓடுகிறான். அந்த பலவீனத்தோடு ஓடி எழுதுகிறானா அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விடுகிறான்.
அல்லேலூயா. அவள் பின்னாக ஓடுகிறாள். ஓடி ஓடி நிறைய இடங்களில் அவள் பிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனால் அது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அந்த பிறப்பாடோடு அந்த சரித்திரம் விளக்கம் இல்லை. அவன் ரொம்ப உடஞ்சி போய் ஆண்டவரை கூப்பிட்டு பழக்க ஓடுகிறான். அந்த இடத்துல வந்த உடனே ஆண்டு செய்யல தொழுவதற்கு அனுமதி கொடுக்கிறான். ரொம்ப நேரங்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். அல்லேலூயா. அவளுடைய நிலையை செய்கிறது முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் தருகிற ஆண்டவர் அல்ல, பரலோகத்தில் கூட்டி சேர்க்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவன் சகலத்திற்கும் ஆண்டவர். வியாதிக்கு, கட்டுகளுக்கு, போராட்டங்களுக்கு, பிரிவினைக்கு, எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆண்டு சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாததும் எட்டாவது பெரிய காரியம் அவனுக்கு செய்யும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை நம் பேருக்கு ஆராதிக்க கூடாது, விருப்பப்பட்டு ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? பேருக்கு ஆராதிக்க கூடாது, நேரம்போக்கு ஆராதிக்க கூடாது, நேற்றுக்கிழமை என்கிறதுனால ஆராதிக்க கூடாது, ஊழியக்காரர் ஆராதிக்கிறதுனால கையில் ஆராதிக்க கூடாது. நம் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. முழு பலத்தோடு இருக்கணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்ப அவரை தேடினால் நீங்க என்ன செய்வீங்க? கண்டடைவீர்கள். யாரை தேடினா? இப்படி தேடணும், ஆராதித்து கண்டடைவீர்கள். அல்லேலூயா. கழிந்த நாட்களில் இந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்களா? அதில் அநேக சாட்சிகள் படிச்சு காரணம் என்னது? தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை அவர்கள் காத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அதை இழந்து போகக்கூடாது, பெற்றுக்கொண்டது இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கிடைத்தது இழந்து போகக்கூடாது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நரசிம்மார் உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அதனால நம் தேவனை ஆராதிக்க வேண்டிய விதத்துல, துதிக்க வேண்டிய விதத்துல, மயப்படுத்த வேண்டிய விதத்துல ஒருபோதும் நம்முடைய சிந்தைகளை விசுவாசம் விட்டுவிடக்கூடாது, நம்முடைய சிந்தைகள் உலகத்தை விட்டுவிடக்கூடாது. எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. சிங்ககிமிகளுக்கு தேவன் யாரை தப்பித்தார்? யாரை தப்பித்தாரு? தானியேலை தப்பித்தார். அல்லேலூயா. அந்த பொற்சிலைகளுக்கு ஆண்டு யாரை தப்பித்தாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்பித்தார். நாங்கள் இதை விழுந்து பணிய மாட்டோம், இது ஆராதிக்க மாட்டோம், இது வெறும் பொற்சிலை, இது ஜீவன் இல்லாதது, இதை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்க தேவன் ஒருவர் உண்டு. இதை அந்த ராஜா கேட்ட உடனே அவன் இருதயத்துக்குள்ள வைராக்கியம் கொண்டு, யாரங்கே ஓடி வாருங்கள், அந்த தீச்சுளையை 7 மடங்காக அந்த தீயை மூட்டுங்கள், கையை காலை கட்டி இவங்க 3 பேரை கொண்டு தீச்சுளையில போடுங்கள். ராஜாவின் கட்டளை அங்கே போடப்பட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒரு முடி கூட கரைகள்ல. வேதம் சொல்லுகிறது அவங்கள துணி என்ன செய்யல, கரைகள்ல, முடி கரைகள்ல, அவங்கள வஸ்திரம் ஒண்ணு மாறி போகல. ஆனா தேர் மாறி கையை காலை கட்டினாங்க, அந்த கட்டல் உடஞ்சு போச்சு. கையை காலையும் சீலைகள்லாம் கட்டினாங்களா, அந்த சீலைகள்லாம் கட்ட விட்டு போச்சு. ஆனா அவங்க போட்டிருந்த வஸ்திரத்துக்கு ஒரு சேதம் இல்லை, அவங்க சரீரத்துக்கு ஒரு சேதம் இல்லை, அவங்க ரோமத்துக்கு ஒரு சேதம் இல்லை, அவங்க முடிக்கு ஒரு சேதம் இல்லை. நேர் மாறி அந்த தீச்சுளைக்குள்ளாக விடுதலையோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் அவங்க சொல்லிடுறாங்க, நாங்கள் பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்க தேவன் இன்னொரு உண்டு, அவர்தான் ஜீவன் உள்ளவர், நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர், இதை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல ராஜாவுக்கு பயப்படாதபடிக்கு, ராஜா என்று நினைத்திருந்தாலும் அவங்க எல்லாம் மற்ற ஜனங்கள் பயப்படுகிற நேரத்தில் இவர்கள் பயப்படாமல் இருக்கிறாங்க. ராஜாவை தள்ளி ராஜா ஏற்படுத்துகிறவர் என்பதை அவள் அறிந்திருந்தபடினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரை தவிர யாரை நேசிக்க கூடாது, ஆண்டவரை தவிர யாரை நேசிக்க கூடாது, ஆண்டவரை தவிர யார் ஆராதிக்க கூடாது. எந்த நேரத்திலேயோ நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை சிறு அளவு நினைக்கூடாது, அற்பமாகவோ குறைவாகவோ இடைப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இடைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? பிரச்சனை உண்டாகும், கலகம் உண்டாகும், போராட்டம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப அதனால நம் தேவனை பூரிச்சோமா ஆவியானவர்கள் பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் விலகினது. வசனத்தை கேட்ட உடனே அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறான்.
செய்கிறான், தன்னை தாழ்த்துகிறான், வசனத்தின்படி அவன் மனப்பேர் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனுடைய கருத்தை ஒப்புக் கொடுப்போம். உலகம் இப்படி சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, வார்த்தை மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய வார்த்தை ஆலையில் புடமிடப்பட்டது, தேவனுடைய வார்த்தை வெள்ளிக்கு பானது, தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்ட வெள்ளிக்கு பானது, தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்ட பொன்னுக்கு பானது. அது பிரகாசிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறது. தேவன் ஆராதிக்க ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. தூதர்கள் தேவன் ஆராதிக்கிறது போல, மூப்பர்கள் தேவன் ஆராதிக்கிறது போல, இவர்கள் மிகுந்த உபத்திரத்து வந்தவர்கள், அவர்கள் ஆட்டுக்குட்ட இரத்தத்தினாலே தங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். கரை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே என்ன வந்தாலும் நீர் போதும், என்ன வந்தாலும் நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீரே ராஜா, நீரே தேவன், நீரே வல்லமையுள்ளவர், நீரே கிருபையுள்ளவர், நீரே வாராதி வாராக கொள்ளாதவர். என்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. ஓ ரிபாலமா ரிகாலமா, அப்பா நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு மாறான காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீரே எனக்கு பரம தகப்பன் ஆண்டவரே, நீரே பரம டாக்டர் ஆண்டவரே, நீரே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, நீரே சந்தோஷத்தின் தேவன் ஆண்டவரே. நீரே எனக்கு எல்லாமே, தாயாக தகப்பனாக, சகோதரனாக சகோதரியாக, உற்றாராக உறவினர் எல்லாமே அவர் நமக்கு இருக்கிறவர். என்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. அவரை நம்பினவர்கள் ஒருபோது விற்கப்பட்டு போனதில்லை, தேவனை நம்பினவர்கள் ஒருபோது நிலை குறைந்து போனதில்லை. அவரை நம்பினபடினாலே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தேவனை நம்பினபடினாலே அவரை தேவன் சீமானாக மாற்றினார். அவன் தேவனை நம்பினபடினாலே அந்த வயது நாட்களிலேயும் அவர்களுடைய தேவனுடைய பலன் இருந்தது. 5 ராஜாக்களை அவருடைய சேனைகளையும் மேற்கொள்கிற பலன் அவர்களுக்குள்ள இருந்தது. ஏனென்று சொன்னால் அவன் தேவனை மாத்திரமே நம்பி இருந்தபடினாலே இன்னைக்கு நாம் தேவன் நம்பி இருக்கும் பொழுது நமக்குள்ள தேவனுடைய பலன் கடந்து வரும். எல்லா காரியங்களையும் சமாளிக்கிற, எந்த இக்கட்டுகளையும் மேற்கொள்ளுகிற, எந்த சத்துடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பலன் நமக்குள்ள வெளிப்படும். அந்த பலன் நமக்கு போதும். ஆண்டவரே நீ மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீரே எனக்கெல்லாம், நீரே எனக்கெல்லாம், நீரே எனக்கெல்லாம். நீ மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. தேவனுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த சம்பந்தத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. அநேக போராட்டங்கள் வந்திருக்கிறோம், அநேக கட்டு வந்திருக்கிறோம், துக்கத்தோடு வந்திருக்கிறோம், வெலுவெளித்து வந்திருக்கிறோம், கட்டுகள் வந்திருக்கிறோம் அப்பா. வசனங்களை பலப்படுத்தட்டும், வசனத்துக்கு அறுக்கட்டும், வசனங்களுக்கு ஆனந்தம் தரட்டும், வசனங்கள் ஆட்சி தேற்றட்டும், வசனங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், வசனம் எங்கள் குடும்பத்தில் பிரிவுகளை மாற்றட்டும், வசனம் எங்கள் தேசத்தை வெளிப்படட்டும் அப்பா. தேசத்தை வெளிச்சமாக மாற்றட்டும், எங்கள் குடும்பத்தை வெளிச்சம் மாற்றட்டும். வீட்டில் இருக்க ஒவ்வொரு நினைக்காரர்களையும் ரத்த பூசப்படட்டும் ஆண்டவரே. சமாதான தேவன் எங்கள் வீடுகளை வாசம் பண்ணுவீராக. சமாதான தேவன் எங்கள் ஆட்கொள்ளபடியாக என்னுடைய கரத்திலே நாங்கள் தந்தங்கள் செலுத்துகிறாப்பா. பிள்ளை ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துங்க. வெளிப்பட்டதற்காக ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, வசன தேவங்களையும் ஒவ்வொரு பாகங்களையும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த சமுதிரத்தில் நான் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், நிலைநிற்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த ஒரு வார காலம் பிள்ளைகளை பாதுகாத்து